தேவனிடத்தில் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கை, சூழ்நிலைகள் மாறினாலும், பலவீனங்கள் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், உதாரணத்துக்கு ஒரு காரியத்தில் கர்த்தர் அற்புதம் செய்வேன்னு சொல்லிட்டாரு. ஆனா அந்த காரியம் நடப்பதற்கு ஆரம்பத்தில் கர்த்தர் சொல்லும் பொழுது சில சாதகம் இருந்திருக்கலாம். உதாரணத்திற்கு உன் கடன் பிரச்சனை மாறும், உன் பொருளாதாரத்தில் கர்த்தர் ஆஸ்வதிப்பேன்னு ஒரு வாக்கு பண்றாரு, உதாரணம் சொல்றேன். அப்போ அந்த வாக்குத்தம் வரும் பொழுது அன்னைக்கு ஒரு நல்ல வேலை இருந்திருக்கலாம், அல்ல நல்ல தொழில் இருந்திருக்கலாம், நல்ல வருமானங்கள் இருந்திருக்கும். அதை வைத்து கொஞ்சம் கொஞ்சமாக கடன் அடைச்சு விடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கலாம் கர்த்தர் வாக்குத்தம் கொடுக்கும்போது. அப்போ நமக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கும், ஆமா ஆமா கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிருவோம், கர்த்தர் உதவி செய்வார். கொஞ்சம் நாள் ஆயிட்டே இருக்குது, நல்லா வந்த வருமானமே இப்போ குறைய ஆரம்பிச்சிருச்சு, நல்லா இருந்த தொழிலும் டல் ஆகுது, நல்லா இருந்த வேலையும் டல் ஆகுது. இப்போ ஆரம்பத்தில் சூழ்நிலை சாதகமாக இருந்தப்போ விசுவாசத்தில் உறுதியாக இருந்திருப்போம். இப்போ சூழ்நிலை எதிராகுது, வந்த வருமானமும் குறைஞ்சிருச்சு, இருக்கிற கடனை அடைப்பதற்கு வழியும் இல்லை. இப்போ கர்த்தர் சொல்றாரு, நீ அன்னைக்கு விசுவாசம் வச்சிருந்தீல நான் அற்புதம் செய்வேன்னு, அதே விசுவாசம் இப்பொழுதும் இருக்கா? அல்லேலூயா. நான் எத்தனை பேர் புரிஞ்சது? சூழ்நிலைகள் சாதகமா இருக்கும் பொழுது மாத்திரம் இல்லைங்க, கர்த்தர் எதிர்பார்ப்பு என்னன்னா, புயல் வீசும், கடல் கொந்தளிப்பு வரும், சில நேரத்தில் நல்லா இருக்கிறோம், படகு அசையும். ஆனா ஒன்றை நம்பு, நான் அக்கறைக்கு போன்னு சொன்னேன்ல, உன் படகுல நான் உட்கார்ந்து இருக்கிறேன்ல, நான் தானே போ சொன்னேன். நீ ஆரம்பத்தில் படகு என் மேல நம்பிக்கையில தானே இக்கரையிலேருந்து எடுத்த. இடையில புயல் வீசி கடல் கொந்தளிப்பு வந்த உடனே ஐயரே நாங்கள் மடிந்து போறோம், ஏன் அவசரப்படுற? அதான் கர்த்தர் கேட்கிறார். சூழ்நிலை மாறும் பொழுது ஏன் விசுவாசம் தடுமாறுது? நாமே ஒரு முடிவுக்கு வந்துடுறோம், இனியெல்லாம் இந்த ஆள் ரட்சிக்கப்பட மாட்டாருங்க, இனியெல்லாம் இந்த மனுஷன் மாற மாட்டாரு, இனியெல்லாம் என் கடன் அடைக்க முடியாது, இனி என் புள்ள உருப்படாது, இனி என் எதிர்காலம் அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சிருச்சு. சூழ்நிலைகளை பார்த்து நீ அவசரப்படாத. கர்த்தர் சொல்றாரு, விசுவாசத்திலே உத்தமமாயிரு. காலங்கள் மாறும், சூழ்நிலைகள் மாறும், இவை எல்லாவற்றையும் ஆளுகை பண்ணுகிற கர்த்தரோ மாறாதவர். அல்லேலூயா. அநேக நேரங்களிலே நாம சூழ்நிலைகளை பார்த்து, மனிதர்களை பார்த்து அநேக நேரத்தில் சோர்ந்து விடுகிறோம், கர்த்தர் மேல நம்பிக்கையில தடுமாற ஆரம்பிச்சிடறோம். சில நேரங்களில் கர்த்தர் ஏதாவது செய்வார்னு காத்திருப்போம், ஆனா நாம நிர்ணயிச்ச காலகட்டத்துக்குள்ள அது நடக்கல, நாம எதிர்பார்த்த நேரத்தில் கர்த்தர் செய்து முடிக்கல அப்படின்னா ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணிடுறோம் தெரியுங்களா? அது வரைக்கும் நம்பி இருந்த கர்த்தரை விட்டுட்டு யார் நமக்கு ஆதரவா இருக்கிறார்களோ அந்த மனிதரை மேல் நம்பிக்கை வச்சிடறோம். எனக்கு இவங்க இருக்கிறாங்க, எனக்கு அவங்க இருக்கிறாங்க. தேவன் ஒரு நாள் அதை விரும்புகிறவர் இல்லைங்க. எப்பொழுதுமே அவரை நம்புறதை காட்டிலும் நீங்க வேலையவோ, தொழிலையோ, பணத்தையோ, மனிதர்களையோ, உங்க படிப்பையோ, உங்க பலத்தையோ, அல்லது உங்களுக்கு ஆதரவா இருக்கிற மனிதர்களையோ நீங்கள் நம்பி வாழ்வதை தேவன் ஒரு நாளும் விரும்புகிறவர் இல்லை. அல்லேலூயா. எப்பவுமே கர்த்தர் என் பிள்ளை என்ன சார்ந்து வாழணும்னு விரும்புகிறவர். என் வார்த்தையை நம்பி, என் பலத்தை நம்பி நான் ஏதாவது செய்வேன், எல்லாமே எதிராய் மாறி போனாலும் நான் ஏதோ ஒன்று செய்வேங்கிற நம்பிக்கை என் பிள்ளைக்கு இருக்கணும். அதை தான் எதிர்பார்க்கிறார். அதுதான் உத்தம விசுவாசம். அல்லேலூயா.